Welcome to Soldiers Guide channel. CASF Fireman 2024 கான physical date already release ஆயிருச்சு. Physical date கான admit card download பண்றதுக்கான லிங்க்கும் ஆக்டிவேட் ஆயிருச்சு. எல்லாருமே டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ அட்மிட் கார்டு எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ செலெக்ஷன் ஃபிசிக்கலுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட் முக்கியமாக தேவைப்படும், அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது CSF 2024 ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ CISF 2024 ஃபிசிக்கல் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24th டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 20ஆம் தேதி வரை நடக்குது. ஓகேங்களா? அதில் ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு டேட் இருக்கும். அதில் நீங்கள் என்ன சென்டர், ஒவ்வொரு சில பேர் ஒவ்வொரு சென்டர் இருப்பீங்க. மேக்ஸிமம் சென்டருக்கு போகிறவங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி அதில் நிறைய பேர் அட்டன் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அதில் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஒரே இடத்துல இருப்பீங்க. ஆனால் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒன்றா சேர்ந்து போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுடைய கைட் கொடுத்தீங்க அப்படின்னா மற்றவங்களும் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு அதாவது அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் டெலிகிராம் சேனலில் இதை பற்றி நீங்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் ரிஜெக்டட் டியூரிங் ஸ்க்ரூட்டினிட்டி. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசன் ஆஃப் ரிஜெக்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. டேட்டா ஃபார் போட்டோ நாட் பிரிண்டட் அண்ட் அப்லோடட் ஃபோட்டோகிராஃபர். நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோவில் டேட் ஆன் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் வந்து டேட் வந்து மென்ஷன் ஆகலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணும் போது என்ன மாதிரி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ கீழே வந்து அந்த அஃபிஷியல் ஃபோட்டோ எடுத்த டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது மென்ஷன் பண்ணாமல் யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருமே ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னவோ அதை வந்து பார்த்துட்டு இருங்க. கண்டிப்பாக இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ரிஜெக்ட் பார்த்துட்டு நிறைய பேர் வெக்ஸ் ஆகிருப்பீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அப்ளை பண்ணும்போது நாம தான் சரியாக பார்த்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அப்ளிகேஷன் போடும்போது தெளிவாக வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒருத்தருக்கு ஒரு லைஃபே வந்து போகிற மாதிரி. இவ்வளோ நாள் ஃபிசிக்கலுக்காக வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க, இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் வருத்தமான விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெளிவாக யாராவது ஒரு அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபோட்டோ வச்சு அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்றத அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சின்ன மைனர் மிஸ்டேக்னால கூட இந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் தப்புலாம் வந்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பார்க்கலாம். நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரிஜினல் இருக்கணும், வித் ஜெராக்ஸஸும் உங்களுக்கு இருக்கணும். ஜெராக்ஸ் வந்து மினிமம் 2 காப்பி, அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய சேஃப்டி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வித் டேட்டா நேம் ப்ரூஃப் வந்து உங்களுடைய ஐடி கார்டில், அந்த ஆதார் கார்டில் ஐடி கார்டு ஆதார் எல்லாமே ஒன்று தான். அந்த ஐடி ஆதாரில் வந்து அண்ட் அதே மாதிரி உங்களோட அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு நேம் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும். அப்பா பேர் பின்னாடி வராமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு இனிஷியல் வந்திருக்கும். அட்மிட் கார்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அஃபிடவிட் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ அஃபிடவிட்டில் நேம் மிஸ் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி SSGD 2000 அட்டன் பண்ணியிருந்தீங்க, ஃபிசிக்கல் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அஃபிடவிட் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நேம் மிஸ் மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அஃபிடவிட் வாங்கி எடுத்துகிட்டு போயிருங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? அடுத்து 12th சர்டிஃபிகேட் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களுடைய சேஃப்டி. நீங்கள் கிராஜுவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ ஒரு சில SC ST அதுக்கப்புறம் OBC EWS என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும், வித் OBC சர்டிஃபிகேட் இருக்கணுமா அப்படின்றத நான் அஃபிஷியலாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ OBC சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபயர்மேன் ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஃபிசிக்கலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸோ இப்போ வந்து ஓபிசி சர்டிஃபிகேட், ஓபிசி கேட்டகரியில் வரவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். SC STக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். ஓகேங்களா?
ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பிஃபோரில் வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே அந்த சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எலிஜிபிள் தான். பட் ஆனால் இங்கிலீஷில் டைப் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு தமிழ்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதை தெளிவாக பார்த்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஓபிசி இல்லாதவங்க ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு அட்டன் பண்ணியிருக்கலாம், அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க அது கூட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டொமிஷியல் ஆர் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 5 இல்லை அதுக்கு மேலே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி தான். ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீட்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அட்மிட் கார்டு வந்து கலர் பிரிண்ட் அவுட்லையோ இல்லை வந்து பார்த்தா அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணாமல் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 2 ஜெராக்ஸஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட வந்து ஒரிஜினல் இருக்கணும் வித் 3 sets ஆஃப் மினிமம் ஜெராக்ஸ் காப்பி உங்ககிட்ட இருந்தாலும். டிசி வேணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டிசி மேக்ஸிமம் தேவையில்லை, இருந்தால் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்படி இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் போனஃபைடு மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ், இப்போ நீங்கள் போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎஸ்டி பிஇடி அதுக்கப்புறம் டிவி இருக்கும். ஓகேங்களா? இந்த இது 3 மட்டும்தான் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதில் குவாலிஃபை ஆகிறவங்க அதுக்கப்புறம் டிஎம்இ அண்ட் ஆர்எம்இ இருக்கும். ஓகேங்களா? டீடைல்டு மெடிக்கல் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ரிவ்யூ மெடிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்போ பிஇடி பிஎஸ்டியில் என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க, பிஇடியில் அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சேம் எஸ்எஸ்சிடிக்கு என்ன ஃபிசிக்கலோ அதே தான், அதில் எந்த ஒரு பர்சன்டேஜும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் வந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் செலெக்ஷன் ஆக முடியும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் எல்லா கேண்டிடேட்டும் இருந்தாகணும். செஸ்ட்டை பொறுத்தவரையும் நார்மல் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 85 எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா? எஸ்டி கேண்டிடேட் மட்டும் ஹைட்ல 162.5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. செஸ்ட்ல வந்து 77 to 82 நார்மல் இருந்தாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டோம். டிவியில் வந்து ஆல்ரெடி நான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனவே போதுமானது தான். ஓகேங்களா? இதை தவிர வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸும் இப்படி தான் நடக்கும். அண்ட் எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.